இன்றைய வேத வசனம் மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இயேசு தேவனின் நேசகுமாரன். அன்புள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்த்து அட்டைகளில் தங்கள் பிள்ளைகளை குறித்து எங்கள் கனிஷ்ட புதல்வன், திருவளச் செல்வன், மூத்த குமாரன் என்றெல்லாம் குறிப்பிடுவது உண்டு. அதுபோலவே பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை குறித்து என்னுடைய நேசகுமாரன் என்று சாட்சியிட்டார். கிறிஸ்துவின் வாழ்க்கையில் தமது 30ஆம் வயது வரையிலும் அவர் மறைந்து ஜீவித்தார். தம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் காலத்தில் அவர் ஜோர்தான் நதிக்கரைக்கு வந்து யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்ற வேண்டும், மத்தேயு 3:15 என்று தன்னைத்தானே தாழ்த்தி தேவ நியமத்திற்கு கீழ்ப்படிந்த போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இவர் என் நேசகுமாரன் என்று பரலோகம் சாட்சியிட்டது. கர்த்தரை நேசிப்பதும் முற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிவதும் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு அன்பான நேசத்தை பெற்றுத்தரும். கிறிஸ்து ஒரு மலையில் மறுரூபமான போது மீண்டும் பரலோகம் அவரை நேசகுமாரன் என்று சாட்சியிட்டது. இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மத்தேயு 17:5 வாசிக்கிறோம். சிலுவையை சுமக்கவும் பாடுகளை சந்திக்கவும் தயாரான ஏக சுதனை நேசகுமாரன் என்று அழைக்காமல் வேறு விதங்களில் அழைப்பது எப்படி? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். கொலோசேயர் 1:13 வாசிக்கிறோம். எங்களுடைய இயேசு அவர் தேவனின் நேசகுமாரனாய் இருக்கிறார். அவருடைய வழிகளில் வருகிறவர்கள் பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுதலைகளை பெற்று ஒளியை காண்கிறார்கள். நேசகுமாரனை தேடி வாருங்கள். அவருடைய வழிகளிலே பாவ சாபங்களில் இருந்து விடுதலை உண்டு. அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.